Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin wa aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala nabiyyina al-mursalin wa alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bi fadli bismillahir rahmanir rahim. Wa ma yantiqu anil hawa in huwa illa wahyun yuha. Sadaqallahu al-aliyyul alim. عن أبي قتادة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا شرب أحدكم فلا يتنفس في الإناء رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, ஒவ்வொரு நாளும் தராவீஹ் தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே நவீன அறிவியல் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தோடு ஒத்துப்போகிறது என்ற கோணத்தில் தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் புகாரி ஷெரீஃபுடைய 5630வது செய்தியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு சம்பந்தமாக ஒரு அழகான ஒழுக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அபி கதாதா என்ற சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ஷரீப அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் யாராவது ஒரு பானத்தை குடித்தால் ஃபலா யதனஃபஸ், அதில் மூச்சு விட வேண்டாம், ஃபில் இனாயி, அந்த பாத்திரத்தில் அவர் மூச்சு விட வேண்டாம். நம்முடைய மூச்சு காற்று படுற மாதிரி நம்முடைய பானங்களில் நம்ம குடிக்கக்கூடாது என்று பெருமானார் பதிவு செய்கிறார்கள். இப்னு மாஜாவுடைய 3277வது செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யன்ஃபஹ ஃபித் தஆமி வஷ்ஷராபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டில் மூச்சு ஊதுவதையும் அதே மாதிரி குடிபானங்களில் ஊதுவதையும் ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். இப்போ இந்த ரெண்டு ஹதீஸில் நமக்கு கிடைக்கிற தகவல், சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம மூச்சும் விடக்கூடாது, நம்ம ஊதவும் கூடாது. ரெண்டுமே ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறார்கள். பொதுவாக நம்ம எப்போ ஊதுவோம்னு சொன்னால், சாப்பாடு சூடாக இருந்தால் அந்த சூடு ஆற்றுறதுக்காண்டி ஊதி வாயில் போடுவோம். சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடை ஊட்டும் போது சாப்பாடை ஊதி வாயில் போடுவோம், அந்த சாப்பாடை ஆற வைக்கிறதுக்காண்டி. இந்த முறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள். உணவுப் பொருட்களை ஊதுவதற்கு அனுமதிக்கப்படவே இல்லை, ரசூலுல்லாஹ் கடுமையாக கண்டிச்சிருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கி நவீன அறிவியல் நிறைய செய்திகளை பேசுகிறது. நம்முடைய உணவில் நம்ம ஊதுறதுனால நிறைய பிரச்சனைகள் அந்த உணவிலும் ஏற்படுகிறது, அந்த உணவை சாப்பிடுவதனால நமக்கும் ஏற்படுகிறது. முதலாவதாக கிருமிகள் அதிகமாக பரவுகிறது. பொதுவாக நம்முடைய வாய் பகுதியில் அதிகமான பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் இருக்கும். நம்முடைய வயிற்று பகுதியில் கூட அவ்வளவு பாக்டீரியா வைரஸ்கள் இருக்காது. இதுக்கு ஆதாரமாக பார்க்கலாம், சாப்பிட்ட சாப்பாடு ஏதாவது வாயில் மாட்டிக்கிச்சுங்களேன், ஒரு கறி துண்டோ ஒரு ஏதாவது ஒன்று வாயில் மாட்டிருச்சு, அதை எடுத்து மோந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாடை வரும். நல்லா விளங்கி கொள்ளுங்கள், நம்முடைய வாய் பகுதியில் ஏதாவது மாட்டிருக்கு, இடுக்கில் மாற்ற ஏதாவது எடுத்து நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிக கேவலமான, நம்முடைய வாயிலேயே இவ்வளோ வாடை வருது என்று யோசிக்கிற அளவிற்கு அவ்வளோ பயங்கரமான வாடை வரும். என்ன காரணம்னு சொன்னால், பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் அதிகமாக குடியிருக்கின்ற இடம் நம்முடைய வாய் பகுதி. அதனால தான் ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாப்பிடும் போது வாயில் ஏதாவது மாட்டிக்கிட்டா நீ குச்சியை ஒட்டி ஏதாவது எடுத்திங்கன்னா அதை திரும்ப வாயில் போடாதீங்க, கீழே துப்பிடுங்கன்னாங்க. நாக்காலேயே சொலட்டி வாயிலேருந்து ஏதாவது கறி இறைச்சி எடுத்தால் முழுங்கி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. வெளியிலேருந்து குச்சியோ ஏதாவது பேனாவோ ஏதாவது ஒரு சொருவி நம்ம வாயில் எடுக்கிறோம் இல்லையா, அதை எடுக்கிறத நீங்கள் வாயில் சாப்பிடாதீங்க, கீழே துப்பிடுங்க, அது நஜீஸ்ன்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறாங்கன்னா, அங்கே நிறைய கிருமிகள் பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குது. நம்ம சாப்பாடு சூடாக இருக்குன்னு சொல்லி அதை ஊதணும்னு சொன்னால் அந்த வாயு பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் அந்த வைரஸ்களும் அந்த உணவில் படும். அந்த உணவை நம்ம சாப்பிட்றோம், அது நேராக குடலுக்கு போகிறது, வயிற்றுப்போக்கு என்ற நோய் வருகிறது. லூஸ் மோஷன் சொல்கிறோம் இல்லையா, வயிற்றுப்போக்கு, வாந்தி, தொற்று போன்ற பிரச்சனைகள் வருகிறது என்பதாக இன்றைக்கு அறிவியல் பேசுகிறது. சாப்பாடு சூடாக இருந்தால் அதை ஆற்றுறதுக்கு வேறு வழிகள் இருக்கிறது. சாப்பாடு கொஞ்சம் மொத்தமாக அது கொஞ்சம் கலைச்சி விட்டிங்கன்னு சொன்னால் ஆறிடும். அதாவது கெட்டியான பொருளாக இருந்தால் அதை கட் பண்ணி வச்சோம்னா அது ஆறிடும். நீங்கள் ஊதி தான் அதை ஆற்றணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் ஊதுவதனால ஆறுற மாதிரி தெரியும், ஆனால் ஆறாது என்பதாக பதிவு செய்கிறார்கள்.
அதே போன்று சாலிவா ட்ராப்லெட்ஸ் அப்படின்ற ஒரு 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 திரவம் தண்ணியில் கலக்குது, உணவில் கலக்குது. நம்ம ஊதுறதுனால முன்னாடி சொன்னது வைரஸ் பாக்டீரியா, இப்போ சொல்கிறது ஒரு நீர் குமிழிகள். இது உணவில் கலக்கும். இது சாப்பாடில் சாப்பிட்டோன்னு சொன்னால் உணவுடைய தரத்தை கெடுத்துரும். உணவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, உணவுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு இல்லையா, அந்த மருந்து தன்மையை போக்கிடும் என்பதாக பதிவு செய்கிறார்கள். இன்றைக்கி டேபிள் மேனர்ஸ்னு சொல்லி ஒரு 4 பேர் சேர்ந்து சாப்பிடும்போது அதுக்குன்னு சில வழிகாட்டுதல்களை இன்றைக்கி டேபிள் மேனர்ஸ்னு சொல்லுவாங்க. மேஜை நாகரிகம் என்பதாக. இந்த மேஜை நாகரிகத்தில் இன்றைக்கி மேற்கத்திய நாடுகள் சொல்லி மிக முக்கியமான செய்தி சொன்னால், சாப்பிடும்போது சாப்பாடுகிறத ஊதுறத அவங்க ரொம்ப மோசமாக பார்க்குறாங்க. இன்றைக்கி மேலைய நாடுகளில் சேர்ந்து 4 பேர் சாப்பிடும்போது சாப்பாட்டை ஊதுனா அவன் அவ்வளோ கேவலமாக பார்ப்பான். ஏன்னா அதில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலேயே பதிவு செஞ்சுட்டாங்க, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சாப்பிடும் பொழுது நீங்கள் ஊதாதீங்க, அது அவ்வளோ மரியாதையாக இருக்காது, ஒரு அசூசியாக இருக்கும் என்பதாக பதிவு செய்யும். அது ஒரு அசூசியான செய்தி, அசூசியான செயல். அதே போல் நம்ம ஊதும் பொழுது சாப்பாடு மேற்பகுதி தான் ஆறி போகும், உள்பகுதி சூடாகத்தான் இருக்கும். ஒரு கவலத்தை எடுக்கிறோம், சூடாக இருக்குது, வாயில் போட்டால் வாய் தாங்காதுன்னு ஊதுறோம் இல்லையா. ஊதும் பொழுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாக்டீரியா தொற்று வருது, வைரஸ் தொற்றுலாம் வருது. அது போக மேற்பகுதி மட்டும்தான் சூடாக இருக்கும். அது உள்ளே போடும் பொழுது உள்பகுதி இன்னும் உஷ்ணமாக இருக்கிறனால வேறு பிரச்சனைகள், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளும் என்பதாக பதிவு செய்கிறார். இறுதியாக முக்கியமான ஒரு செய்தி, சாப்பாட்டில் நம்ம ஊதுறதுனால நம்ம உடலிலிருந்து வெளியே வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அந்த உணவில் கலக்கிறது. பொதுவாக அல்லாஹ் தஆலா இந்த உடம்பு ஒரு மிஷினாக வச்சுருக்கிறான். இந்த மிஷின் இருக்க சுவாசத்துக்கு டிபார்ட்மெண்ட் நுரையீரல், மூக்கு வழியாக சுவாசிக்கிறோம். இந்த நுரையீரலுடைய வேலை என்னன்னா, காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே இருக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளும். ஆக்சிஜன்றது மனிதன் வாழ்வதற்கு அவசியமான வாயு, அதனால தான் இதுக்கு பிராண வாயுன்னு சொல்லுவாங்க, உயிர் வாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த உடம்பு கார்பன் டை ஆக்சைடை வெளியே உள்ளே வாங்காது, கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வாங்காது. வெளியில் தள்ளுறது கார்பன் டை ஆக்சைடு தான், உள்ளே வாங்கிறது ஆக்சிஜன் இல்லையா. அல்லாஹ் தஆலா இந்த உடம்புல அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கான். அதாவது சில நேரங்களில் மூச்சு திணறல் வரும் இல்லையா. இந்த கொரோனா நேரங்களில் பார்த்துருக்கலாம், மூச்சு திணறல் வரும். எப்போ இந்த மூச்சு திணறல் வரும்னு சொன்னால், நுரையீரல் காற்றுல ஆக்சிஜனை பிரிக்க முடியாத பலகீனமாயிரும், நுரையீரல் தான் பாதிக்கப்படும். கொரோனா நேரங்களில் எங்கெல்லாம் மூச்சு திணறல் வருது எல்லாமே இதே கான்செப்ட் தான். நுரையீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தனியாக பிரித்து எடுக்க முடியாது. இப்போ மூச்சு வாங்கும், மூச்சு விட முடியாது. இப்போ ஆக்சிஜனை வைப்பாங்க, பியூர் ஆக்சிஜன் உள்ளே வைப்பாங்க. நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகாமையே காற்று உள்ளே போகும். அப்போது நுரையீரலுடைய வேலை என்னன்னு சொன்னால், காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மட்டும் பிரித்து உள்ளே வாங்கிறது, கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுறது. ஆக்சிஜன் மனிதனுக்கு பிராண வாயு, அவசியமான வாயு. கார்பன் டை ஆக்சைடு மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. இதை பேசிக்காக விளங்கி கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கலாம், சில நேரங்களில் இந்த ஹைட்ரஜன் குண்டு, நைட்ரஜன் குண்டுலாம் போடுவாங்க இல்லையா. இப்போ இந்த சமயங்களில் என்ன ஆகும்னு சொன்னால், மூச்சு திணறல் ஏற்பட்டு எல்லாம் செய்வாங்க. மூச்சு திணறல் ஒரு இடத்துல ஹைட்ரஜன் குண்டு போடப்பட்டால் அந்த பகுதியில் யாருக்கெல்லாம் காயம்லாம் எதுவும் ஏற்படாது, காயம்லாம் ஏற்படாது, வெடிக்கலாம் செய்யாது, காயம் ஏற்படாது. ஆனால் மூச்சு திணறி சாவாங்க. எப்படி இதுன்னு சொன்னால், இந்த குண்டு போடப்பட்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காற்றில் ஆக்சிஜனை முழுமையாக அழிச்சிடும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பூரா முழுமையாக அழிச்சிருச்சுன்னு சொன்னால், சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இல்லாதனால மூச்சு திணறி இறப்பார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையிலும் சொல்லி காட்டுகிறான், மலட்டு காற்றை நாம் அனுப்பினோம். ஆது கூட்டத்தினர்களுக்கு நம்ம மலட்டு காற்றை அனுப்பினோம்னு சொல்கிறான். அதனால் மலட்டு காற்றுன்னு சொன்னால், காற்று இருக்கும், அந்த காற்றில் ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பேர் மலட்டு காற்று. அதனால தான் சொன்னேன், காற்றுக்கு உயிர் வாயுன்னு சொன்னேன், காற்றுக்கு ஆக்சிஜனுக்கு உயிர் வாயுன்னு சொன்னேன். அருமையான சகோதர பெருமக்களே, அப்போது உடலுடைய அமைப்பு என்னன்னு சொன்னால், ஆக்சிஜனை உள்ளே வாங்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளும். நம்ம எவ்வளவு மூச்சு விட்டாலும் ஊதுனாலும் ஆக்சிஜன் வெளியே வராது, கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் வெளியே வரும். இப்போ வாங்க இந்த செய்திக்கு, நம்ம உணவு சூடாக இருக்குன்னு ஊதுனோம்னு சொன்னால் வெளியில் வர்றது ஆக்சிஜன் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு தான். இது உணவில் கலக்கும். இந்த நுரையீரலுடைய அமைப்பு சுவாசத்தின் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இருக்காது. ஆனால் சாப்பாட்டில் கலந்து விடும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு சாப்பாட்டோடு சேர்ந்து உள்ளே போகும் இல்லையா. நார்மலாக மூச்சு காற்றின் வழியாக நம்ம கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுக்க முடியாது, அதை நுரையீரல் தடுத்துரும். நம்ம சூடாக இருக்குன்னு சாப்பாட்டில் ஊதும் பொழுது வாயிலேருந்து வெளியே வரக்கூடிய காற்று கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடாக தான் இருக்கும். இது அந்த உணவில் கலக்கும். அந்த உணவை நம்ம சாப்பிடும் பொழுது இந்த காற்று உடலில் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய காரணமாக அமையும், நுரையீரல் பாதிக்கப்படும் என்பதாக சொல்கிறார்கள்.
அதாவது சிம்பிளாக நீங்கள் சாப்பாடை ஊதி சாப்பிட்டீங்கன்னா நோய் பரவும், செரிமான பிரச்சனை வரும், எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போய் நம்முடைய நுரையீரலை பாதிக்கும். எனவே நீங்கள் ஊதாதீர்கள் என்பதாக இன்றைக்கி நவீன அறிவியல் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, சாப்பாடு சூடாக இருந்தால் அதை ஆற்றுவதற்கு வேறு வழிகளை பாருங்கள். சூடாக முறையில் சாப்பிட வேண்டாம், சாப்பாடு சூடை குறைப்பதற்காக வேண்டி நீங்கள் ஊதாதீர்கள், ஊதுவதை ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற செய்தி இன்றைக்கு நவீன அறிவியலுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளை முழுமையாக படிப்போம், சுன்னத்துகளை முழுமையாக செயல்படுத்துவோம். அதன் மூலமாக நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலாவுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை பெறுவோம். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர்.